அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ட்ரூத் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்றைய தினம் மே மாதம் 20ஆம் தேதி திங்கட்கிழமை சோமவார பிரதோஷம். இரவு 12 மணிக்குள் இந்த சக்தி வாய்ந்த வார்த்தையை சொல்லி பாருங்கள். உங்கள் ஒட்டுமொத்த பிரச்சனைகளுக்கும் உடனே தீர்வு கிடைக்கும். நம்ம யூடியூப் சேனல்ல ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய வளர்ப்பிறை மற்றும் தேய்பிறை பிரதோஷத்தை முன்னிட்டு அன்றைய தினம் சிவபெருமானை நினைத்து நாம் செய்ய வேண்டிய மந்திர ஜபங்கள், நாம ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் தாந்திரீக முறைகள்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது மிக மிக எளிமையான ஒரு திருநாம ஜப முறை. நாம ஜபம் அப்படின்றது இறைவனுடைய திருப்பெயரை ரிப்பீட்டடா சில முறைகள் சொல்வதுன்னு அர்த்தம். இறைவனுடைய பெயரை சொல்வதற்கோ எழுதுவதற்கோ எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. அதன் அடிப்படையில இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த திருநாம ஜபத்தை செய்ய போறவங்களுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது. தற்போது நிலையில உங்களுக்கு இருக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, மன ஒருநிலைப்பாட்டுடன் சிவபெருமானை மனதார நினைத்து இந்த திருநாமத்தை நீங்க சொல்லி பாருங்க. உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளும் மின்னல் வேகத்தில் தீரும். நம்ம பார்க்க போகும் அந்த திருப்பெயர் என்ன, அதை எப்படி ஜபம் செய்யணும்னு இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். அடுத்ததாக இன்னொரு சின்ன முக்கியமான தகவல். நீண்ட நாட்களாக நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க கேட்டிருந்த விஷயம், அதாவது தனிப்பட்ட முறையில ஜாதகங்கள் பார்க்க முடியுமான்னு கேட்டிருந்தீங்க. மொத்தம் நம்ம 3 சேனல்களை ரன் பண்றோம். சோ ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 3 வீடியோஸ் அப்லோட் பண்றதுனால தனிப்பட்ட முறையில ஜாதகங்கள் பார்ப்பதற்கு நேரம் இல்லாம இருந்ததுங்க. இருந்தாலும் நிறைய பேர் தொடர்ந்து நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கேட்கறதுனால ஒரு நாளைக்கு 3 ஜாதகங்களாவது பார்க்கலாம்னு நம்ம முடிவு பண்ணியிருக்கோம். சோ தனிப்பட்ட முறையில ஜாதகம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு மெசேஜ் மட்டும் நீங்க அனுப்புங்க. அப்பாயின்மெண்ட் டைம்ல நானே உங்களுக்கு போன் கால் பண்ணி ஜாதக பலன்கள் மற்றும் செய்ய வேண்டிய எளிமையான சூட்சம பரிகாரங்களையும் சொல்லிடுவாங்க. ஜாதக கட்டத்தை பார்த்து பலன்களை இலவசமாக சொல்லக்கூடாதுங்க. சோ ஜாதகம் பார்ப்பதற்கு கட்டணம், சார்ஜஸ் இருக்குங்க. மேலும் ஒரு நாளைக்கு 3 ஜாதகங்கள் மட்டும் தான் நம்ம பார்க்கறதுனால ஜூன் மாதம் 20ஆம் தேதி வரைக்கும் இப்ப அப்பாயின்மெண்ட் டேட்ஸ் ஃபுல்லா இருக்குங்க. சோ இதற்கு மேல புக் பண்ண போறவங்களுக்கு ஜூன் 20ஆம் தேதிக்கு மேல தாங்க அப்பாயின்மெண்ட் டேட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். சோ கொஞ்சம் வெயிட் பண்ணி ஜாதகம் பார்க்கலாம்னு இருக்கிறவங்க மட்டும் உங்களுடைய வாட்ஸ்அப்ல இருந்து இந்த நம்பருக்கு நீங்க மெசேஜ் அனுப்புங்க. ஒரு தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு நீங்க போன் கால் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் நீங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஒரு மெசேஜ் அனுப்பினாலே போதும். உங்களுக்கு தேவையான எல்லா டீடைல்ஸையுமே நம்ம டீம்ல இருந்து அனுப்பிடுவாங்க. ஏன்னா நிறைய பேர் தொடர்ந்து இந்த நம்பருக்கு கால் பண்றதுனால டீம்ல இருக்கிறவங்களால கால் அட்டன் பண்ணவே முடியலங்க. சோ மெசேஜ் மட்டும் அனுப்புங்க, உங்களுக்கு தேவையான தகவல்கள் வரும். சரி வாங்க இன்னைக்கு பதிவுக்குள்ள போகலாம். பார்க்கடலை கடையும் பொழுது அதிலிருந்து வெளிப்பட்ட ஆழகால விஷத்தை சிவபெருமான் ஏற்றுக்கொண்டு நந்தி தேவருடைய 2 கொம்புகளுக்கு இடையே நடனமாடிய நேரம் தாங்க பிரதோஷ காலம். இந்த பிரதோஷ நேரத்துல பிரம்மா, விஷ்ணு, முப்பெரும் தேவியர்கள், முக்கோடி தேவர்கள், முனிவர்கள், மகான்கள், ரிஷிகள்னு அனைவருமே சிவபெருமான் அருகில் இருப்பதாக ஐதீகம். சோ பிரதோஷ காலத்தில் சிவபெருமானை நாம் தரிசனம் செய்தாலே நமக்கு அனைத்து தெய்வங்களினுடைய அருளும் பூரணமாக கிடைக்கும். அதனால தாங்க பிரதோஷ விரதத்திற்கு அதீதமான மகத்துவங்கள் உண்டு. அனைத்து பிரதோஷங்களும் விசேஷமாக இருந்தாலும் அதிலும் இன்னமும் மகத்துவம் வாய்ந்தது சனி பிரதோஷம். சனிக்கிழமைக்கு அடுத்தபடியாக திங்கட்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷமும் மிகவுமே சிறப்பு வாய்ந்தது. சோ இன்றைய சனி பிரதோஷத்தை யாருமே நீங்க தவற விடாதீங்க. வீட்டு பக்கத்துல சிவன் கோவில் இருக்கிறவங்க அல்லது சிவன் கோவிலுக்கு போக முடியும்னு வாய்ப்பு இருக்கிறவங்க இன்றைய தினம் மாலை நேரத்துல கட்டாயமாக நீங்க சிவபெருமானை தரிசனம் செஞ்சுட்டு வாங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு ஆன்மீக விசேஷ நாட்களாக இருந்தாலுமே அன்றைய தினம் முறைப்படி விரதங்கள் இருக்க முடியாதவங்க மற்றும் கோவிலுக்கு போக முடியாதவர்களுக்காக எளிமையான ரகசிய வழிபாட்டு முறைகளை நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதன் அடிப்படையில இன்றைய தினமும் கோவிலுக்கு போக முடியாதவங்க மற்றும் முறைப்படி பிரதோஷ விரதம் இருக்க முடியாதவங்க இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த திருநாமத்தை ஜபம் செய்தாலே போதும் சிவபெருமானுடைய அருளை பூரணமாக நம்மால் பெற முடியும். பணம் தொடர்பான பிரச்சனை, திருமண
தடை, குழந்தை பாக்கியத்தில் தடை, உத்தியோகம் கிடைக்கிறதுல தடை மற்றும் குடும்ப ரீதியான பிரச்சனைகள்னு உங்களுடைய பிரச்சனை எதுவானாலும் சரி, இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த திருப்பெயரை நீங்க சொல்லி பாருங்க. உடனடியாக அனைத்து பிரச்சனைகளுக்கான தீர்வும் உங்களுக்கு கிடைக்கும். ஆல்ரெடி நம்ம பார்த்ததை போல இந்த நாம ஜபத்தை செய்ய போறவங்களுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இல்லை. அதாவது நீங்க குளிச்சிருக்கணும்ன்ற அவசியம் கூட கிடையாதுங்க. அசைவம் நீங்க சாப்பிட்டிருந்தாலும் இந்த திருநாமத்தை சொல்லலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க தவிர்க்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. பெண்கள் தீட்டுன்னு மட்டும் கிடையாது, வேறு எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் நீங்க தவிர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. வீட்ல இருந்து, கோவில்ல இருந்து, ஒர்க் பண்ற இடம், பிசினஸ் பண்ற இடம்னு எங்கிருந்து வேணாலும் இந்த நாம ஜபத்தை நம்ம செய்யலாம். பொதுவாகவே எந்த கிழமை பிரதோஷம் வந்தாலுமே பிரதோஷ நேரம் அப்படின்றது பொதுவானது தாங்க. மாலை 4:30 மணி முதல் மாலை 6 மணி வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட நேரம் தாங்க பிரதோஷ காலம். சோ இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த நாம ஜபத்தை செய்ய போறவங்க இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ள செய்வது முழுமையான பலன்களை மின்னல் வேகத்தில் நமக்கு கொடுக்கும். தவிர்க்க முடியாத காரணத்தினால இந்த நேரத்துல ஜபம் செய்ய முடியாதவங்க மாலை 4 மணி முதல் நள்ளிரவு 12 மணி வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட நேரத்துல எப்ப வேணாலும் நீங்க ஜபம் செய்யலாம். இந்த திருநாம ஜபத்தை செய்ய போறவங்க நீங்க தரையில, சேர்லன்னு எப்படி வேணாலும் உட்கார்ந்துக்கலாம். வெறும் தரையில உட்கார்றவங்க ஒரு விரிப்பு நீங்க போட்டுக்கோங்க. புடவை, வேஷ்டி போல துணிகளை போட்டுட்டு கூட அதற்கு மேல நீங்க உட்காரலாம். மனை, பாய் வச்சிருந்தீங்கன்னா அதை கூட பயன்படுத்திக்கலாம். வயதானவர்கள் மற்றும் தரையில உட்கார முடியாதவங்க நீங்க சேர்ல கூட உட்கார்ந்துக்கலாம். சேர்ல உட்கார்றவங்க மற்றும் கோவில்களில் நீங்க தரையில உட்கார்ந்தாலும் விரிப்பு போட வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த திருநாமத்திற்கு எண்ணிக்கை, கவுண்டிங் முக்கியம் கிடையாதுங்க. குறைந்தபட்சம் 10 நிமிடங்கள், அதிகபட்சம் அரை மணி நேரம் வரைக்கும் நீங்க ஜபம் செய்யலாம். திரும்பவும் சொல்றேங்க, இத்தனை முறை சொல்லணும்ன்ற எண்ணிக்கையெல்லாம் முக்கியம் கிடையாதுங்க. 10 நிமிடங்கள் முதல் அரை மணி நேரம் வரைக்கும் இந்த திருநாமத்தை நீங்க சொன்னாலே முழுமையான பலன்களை பெற முடியும். நாம ஜபத்தை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி சிவபெருமானையும் அன்னை பார்வதி தேவியையும் நந்தியம் பெருமானையும் மனதார நீங்க பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய அத்தனை விதமான பிரச்சனைகளுக்கும் உடனடியாக தீர்வு கிடைக்கணும், அல்லது உங்களுடைய கோரிக்கைகள், தேவைகள் எதுவோ அது நிறைவேறணும்னு மனமுருகி நீங்க வேண்டிக்கோங்க. சொல்ல வேண்டிய திருநாமம் நமசிவய வங், நமசிவய வங், நமசிவய வங். அவ்வளவுதாங்க. மிகவும் எளிமையான சூட்சமமான சிவபெருமானுடைய திருநாமம் இது. கவனம் சிதறாமல் சிவபெருமானை மனதார நினைச்சுக்கிட்டே இந்த திருநாமத்தை நீங்க சொல்லி பாருங்க. ஒரு நல்ல வைப்ரேஷனை நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. நாம ஜபத்தை முடிக்கிற வரைக்கும் அந்த இடத்தை விட்டு நீங்க எழுந்திருக்க வேண்டாம். ஏதாவது அத்தியாவசிய வேலைகள் இருந்தால் கூட அதை கொஞ்சம் முன்னாடியே முடிச்சிட்டு ஃப்ரீயா நீங்க நாம ஜபத்திற்கு உட்காருங்க. 10 முதல் அரை மணி நேரம் வரைக்கும் இந்த திருநாமத்தை நீங்க சொல்லி முடித்தவுடன் திரும்பவும் உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறணும்னு மனமுருகி சிவபெருமானிடம் நீங்க பிரார்த்தனையை செஞ்சுக்கோங்க. அவ்வளவுதாங்க இந்த நாம ஜப முறை. நிறைய எண்ணிக்கையில சொல்லணும்னு நினைச்சிட்டு நீங்க ரொம்ப வேக வேகமா சொல்ல வேண்டாம். பொறுமையா, நிதானமா நீங்க சொல்லுங்க. நாளும் கோலும் செய்வதை போல நல்லவர்கள் கூட செய்ய மாட்டாங்கன்றது பழமொழி. அப்படிப்பட்ட இந்த அற்புதமான சோமவார பிரதோஷத்தை யாருமே நீங்க தவற விடாதீங்க. இப்ப நம்ம பார்த்ததை போல இந்த நாம ஜபத்தை கரெக்டா நீங்க செஞ்சு பாருங்க. அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.